नहीं हूँ, न मन का वो हलचल, न बुद्धि न सिद्धि, न दुश्मन न प्यारा, न पाप न रूप, न पुण्य भी मैं हूँ। शिवोहम शिवोहम शिवानंद में हम, शिवोहम शिवोहम शिवानंद में हम. தினம் கரைகின்ற காயம் அது சிறை கொண்ட மாயம், கரை காண முடியாமல் அலைபாயும் நெஞ்சம். கரைகின்ற காயம் அது சிறை கொண்ட மாயம், கரை காண முடியாமல் அலைபாயும் நெஞ்சம். நுரை வீசும் திரை மூலம் கடலாழம் கெடுமோ, நுரை வீசும் திரை மூலம் கடலாழம் கெடுமோ. சிவோகம் சிவோகம் சிவானந்தமேகம், சிவோகம் சிவோகம் சிவானந்தமேகம். நிதம் 100 விதமாக ஒலிமேவும் போதும், பதராது வானம் கலையாது மௌனம். நிதம் 100 விதமாக ஒலிமேவும் போதும், பதராது வானம் கலையாது மௌனம். வானில்லை வண்ணம் நான் இல்லை எண்ணம், வானில்லை வண்ணம் நான் இல்லை எண்ணம். சிவோகம் சிவோகம் சிவானந்தமேகம், சிவோகம் சிவோகம் சிவானந்தமேகம். வணக்கம். தபஸ், தவம். தவம்னா என்ன? தபனமே தபசு அப்படின்னு தெலுங்குல ஒரு அழகான வார்த்தை. இந்த வேட்கை, அதுதான் தவம். தபனமே தபசு. அப்போ தவம்னா என்ன? காத்திருத்தல். நான் சைலண்ட், நான் ஆக்டிவ், பேஷண்ட், வெயிட்டிங், அதுதான் தபஸ். சைலண்ட், அமைதியாக. நான் ஆக்டிவ், எந்த செயலிலும் முனையாமல். பேஷண்ட், இறுதி வரை பொறுமையாக இருப்பதுக்கு பேர் தான் தபஸ். அதான் தவம். கண்ணை அகலத் திறந்து கொண்டு காத்திருப்பதே கடுந்தவம். மின்னல் அடித்த அதிர்ச்சியில் நெஞ்சை மீறுவதுதான் கவிதை வடிவம். இதுதான் டெஃபினிஷன். தன்னுள் ஆழ்ந்திருத்தல் தவம், தன்னுள் அமிழ்தல் தவம், தானா இருத்தல் தவம், தன்னை அறிதல் தவம். அப்படி சொல்லிக்கொண்டே நம்ம போகலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரிந்த, நம்மில் பலர் சந்தித்த தபஸ்வி மகா சுவாமிகள் அவர்கள். எப்பொழுதும் தவத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தவர் மகா சுவாமிகள். அவருடைய அடியார்களில் பலருக்கும் இந்த காத்திருத்தல் தான் தவம் என்கின்ற உண்மை அவரால் புரிந்தது. அவர் புரிய வைத்தார். மதுரையில திரு ஏ.எஸ். ராமன் அவர்கள், அவர் எழுதுவார். அவரை மகாபரிவா மதுரை அடுத்த நாராயணபுரத்துல முகாமிட்டிருக்கிறார். அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வருகிறார். தொடர்ந்து 5 நாட்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்று அவருக்கு அந்த வாய்ப்பு கிட்டல. 6வது நாள் அவர் திரும்பவும், எப்போ காலையில் 7 மணிலேருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் காத்திருந்து, இல்லை இன்னைக்கு உங்களை சந்திக்க மாட்டார், நீங்க போகலாம்னு சொல்லிடுவார். அவர் திரும்பி போயிடுவார். அந்த 5 நாட்களுக்கு பிறகு திரும்பவும் அவர் பொறுமையை விடாம முயற்சியோடு வருகிறார், நம்பிக்கையோடு வருகிறார். அன்னைக்கு சொல்றான், இப்போ நீங்க சந்திச்சிடலாம் ஒரு 1 ஹவர்ல அப்படின்ட்டு உட்காந்துறான். அதுக்கு பிறகு 4 மணி நேரம் அவர் காத்திருந்து, அதற்கு பிறகு மகாசுவாமிகளை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. அவர் போய் நிற்கும் பொழுது, என்ன ரொம்ப நேரம் காத்திருந்தியோ, உன்னை டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னாராம் மகாசுவாமி. உனக்கு பொறுமை இருக்கான்னு உன்னை டெஸ்ட் பண்ணேன், அதான் அப்படிங்கிறார். இதுல ஒரு முக்கியமான நுணுக்கம் என்னுடைய குருநாதருடைய வாக்கியம் நினைவுக்கு வருகிறது. God does not test your qualities because we will all fail that test for sure. God tests only our faith. So have faith in your faith. என்னுடைய குருநாதருடைய வாக்கியம்.
God does not test our qualities because we will fail in that test. He wants us to pass. So he tests only our faith. Therefore, have faith in your faith. మీ నమ్మకం మీద మీకు నమ్మకం ఉండాలి என்று தெலுங்குல அவர் அழகாக சொல்வார். நம்முடைய நம்பிக்கையின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையும் பொறுமையும் ஒன்றாக இணைகிறது. நம்பிக்கையும் பொறுமையும் ஒன்றாக கனிந்து விட்டால் அது தவமாகிறது. அப்ப அது தவமே வரமாகிறது. இதுதான் இந்த தபத்தினுடைய சூஷ்மம். இவர் 4-5 நாட்கள் காத்திருந்தார். அதற்கு பிறகு நம்பிக்கை பரிசோதனை முடிந்த பிறகு ஒரு 10 பக்கத்து கேள்விகள் வைத்திருந்திருக்கிறார். அந்த கேள்வி எல்லாம் ஒவ்வொன்றாக அவர் பதில் சொல்லி எல்லாத்தையும் கேட்டு நான் ஒன்னொன்னா சொல்றேன் அப்படின்னாராம். எல்லாவற்றுக்கும் அவர் பதில் சொல்லுகிறார். எல்லா விடையும் முடிந்த பிறகு அப்புறம் பத்திரிகையில் அது வெளிவருகிறது. அதை அவர்கிட்ட படிச்சு பார்க்கிறார் மகாசாமி. என்ன கொஞ்சம் என்ன ரொம்ப வசதி வச்சுட்டியா நீ அப்படிங்கிறாரா. எப்படி இருக்கும் இவருக்கு? ஐ திங்க் ஐ ஹவ் grown a few inches taller. அது மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாராம். அது மாதிரி எல்லாம் ஒரு அழகான நிகழ்ச்சி. காத்திருந்ததற்கு பிறகு அவருக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்த்தா அவருடைய சாநித்தியம். His presence was continuous for ஸ்ரீ A.S. ராமன். அது ஒரு அருமையான நிகழ்ச்சி. இன்னொரு அம்மா இருக்காங்க, சசிகலா கோரே என்ற ஒரு பெண்மணி. அவர்கள் 18 ஆண்டுகள் காத்திருந்தார் மகா சுவாமிகளை சந்திப்பதற்காக. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 18 ஆண்டுகள் காத்திருந்தார் அவரை சந்திக்க வேண்டும் என்று. எப்படி இந்த சந்திப்பு நிகழ்ந்தது என்பதும் ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். ரொம்ப நெடிய கட்டுரை அது. ஒரு துளியை இங்கே நாம் பகிர்ந்து கொள்ளலாம். பால் பிரண்டன் மகாசுவாமிகளை கும்பகோணத்தில் சந்தித்த பொழுது மகாசுவாமிகள் தான் அவர் நீங்க திருவண்ணாமலைக்கு போ, அங்க ரமண மகர்ஷி இருப்பார், உனக்கு அதுதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். நான் இல்ல உன் குருன்னு சொல்லி அங்க அனுப்புறார் இல்லையா. இங்க சசிகலா கோரே ரமண மகர்ஷியினுடைய திருவுருவ படத்தின் முன்னால நின்று கொண்டு பிரார்த்தனை செய்கிறார். என்ன, மகாசுவாமிகளை சந்திப்பதற்கு நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ட்டு. 18 ஆண்டுகள் காத்திருந்து ரமண மகர்ஷியிடம் அந்த அம்மையார் பிரார்த்தனை செய்து கொண்ட பிறகு மகாசுவாமியுடைய தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது. ஒரு சந்திப்பும் விசித்திரம். 18 ஆண்டுகள் நான் காத்திருந்தேன் அல்லவா, எனக்கு நீங்க 18 முறை தரிசனம் கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு தரிசனமும் ஒப்பற்றதாக அமைய வேண்டும் என்கின்ற புதிய ஒரு கோரிக்கையை அந்த அம்மையார் வைக்கிறார். நிகழ்ந்தது, அது நடந்து ஏறியது. அதுதான் இங்க நம்ம சுவாரஸ்யம் நினைக்கிறோம். அதுவும் எப்படி அந்த அம்மையார் ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கார், ஏதோ ஒரு குக்கிராமத்துல இருக்கார் மகாராஷ்டிரால. அங்க சந்திக்கும் பொழுது, பசியா இருக்கும் பொழுது பால் அந்த அம்மையாருக்கு பெண்களை உள்ள கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய வழக்கம் அங்க இல்லை. அவருக்கு பக்கத்துலயே ஒரு இடத்துல பால் வச்சிருக்கு, அந்த பால் உனக்காக வச்சிருக்கு, உன்னை எடுத்துக்க சொன்னார் சுவாமி போது எப்படி இருக்கும். அதே மாதிரி சுவாமிகளுடைய அவருக்காக ஒரு ஏற்பாடு செய்து இந்த அம்மையார் பசுந்தயிரை கொண்டு வருகிறார்கள். பசுந்தயிரை கொண்டு வந்திருக்காங்க இந்த அம்மா அப்படின்னு சொன்னோடனே உள்ள கூப்பிடுறாரு சுவாமி. உள்ள கூப்பிட்டு அங்க வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவருடைய அவர் இருக்கக்கூடிய சின்ன ஒரு அறையில இருந்தாராம். அந்த அறையில் அவர் எதிரே வச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்காராம் இந்த அம்மையார். எத்தனையோ சந்திப்புகள் அதற்கு பிறகு நிகழ்ந்திருக்கின்றன. எவ்வளவு அருமையாக அதெல்லாம் நடந்திருக்கிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க,